வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி. இது ஜிகே வீடியோ. ஜிகேல நம்ம ஹிஸ்ட்ரியில இருக்கிற முக்கியமான லெசன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி பேரரசுகள் எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ நம்ம 10th ஹிஸ்ட்ரியில இருக்க லெசன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த 10th ஹிஸ்ட்ரியில இருக்க லெசன்ல முக்கியமான லெசன்ஸ் எல்லாம் வால்யூம் 2ல இருக்கிறது எல்லாமே ஓரளவு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ வந்து வால்யூம் 1ல இருக்கிற முக்கியமான லெசன் வந்து 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள். இது வந்து வால்யூம் 1ல 5th லெசனா இருக்கும். வால்யூம் 1ல இந்த ஒரு லெசன் மட்டும் தான் முக்கியம். இது மட்டும் படிச்சா போதும். அதே மாதிரி நீங்க ஐஎன்எம் தனியா எடுப்பீங்களா மேடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐஎன்எம் தனியா எடுக்கல. இந்த ஹிஸ்ட்ரி பிளேலிஸ்ட்டுக்குள்ளேயே உங்களுக்கு ஐஎன்எம் லெசன்ஸும் வந்துரும். 10th ஹிஸ்ட்ரி, 12th ஹிஸ்ட்ரி இந்த 2லயும் ஐஎன்எம் ஃபுல்லா கவர் ஆகி முடிஞ்சிரும் உங்களுக்கு. அதனால உங்களுக்கு வந்து ஐஎன்எம் தனி பிளேலிஸ்ட்டா இருக்காது. ஹிஸ்ட்ரியிலேயே இருக்கும். நீங்க வந்து அத படிச்சுக்கோங்க. நீங்க அத ஹிஸ்ட்ரி பிளேலிஸ்ட்ட ஃபுல்லா படிக்கும்போது ஐஎன்எம்மும் உங்களுக்கு கவர் ஆயிரும். அதனால ஐஎன்எம்முக்கும் தனியா பிளேலிஸ்ட் இருக்காது. இந்த ஹிஸ்ட்ரி எல்லா டாபிக் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ஜியோகிராஃபி, எக்கனாமிக்ஸ், சயின்ஸ் அந்த மாதிரி நான் அந்த டாபிக் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிருவேன். சரி, இப்ப இந்த லெசனுக்குள்ள போலாம். பாருங்க, இந்த லெசன் என்னன்னா 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள். அதாவது 19ஆம் நூற்றாண்டுல நம்ம நடந்த நிறைய கிளர்ச்சிகளை பார்த்தோம். தமிழ்நாட்டுல எப்படி விடுதலை போராட்டம் நடந்துச்சுன்னு பார்த்தோம். அப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு லெசன் பார்த்தோம். இந்த லெசன் என்ன அப்படின்னா, என்னென்ன இயக்கங்கள் உருவாச்சு? இயக்கங்கள்னா, பிரிட்டிஷ எதிர்க்கிறதுக்கான இயக்கங்களா அப்படின்னா, அந்த மாதிரி கிடையாது. இந்த இயக்கம் எல்லாமே மக்கள விழிப்புணர்வு கொண்டு வர்றதுக்கும், நல்ல வழியில நடக்கிறதுக்கும், அவங்களுக்கு அறிவுரை சொல்றதுக்குமாக உருவாக்கப்பட்ட இயக்கங்கள். அதாவது அந்த காலத்துலலாம் ரொம்ப அவரவர வாழ்க்கை அந்த மாதிரி போயிட்டுருந்தாங்க. ஆனா வந்து ஒரு கட்டத்துக்கு மேல என்னன்னா, அவங்க மத்தவங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணாங்க. அதாவது நல்ல கருத்துக்கள சொல்ல ஆரம்பிச்சாங்க. படிக்காதவங்களுக்கு நல்ல விஷயங்கள வெளியில போய் நெறைய கத்துக்கிட்டு வந்தவங்க சொல்லிக் குடுக்க ஆரம்பிச்சாங்க. அந்த மாதிரி இயக்கங்களா உருவானது தான் இந்த இயக்கங்கள் எல்லாமே. இந்த இயக்கங்கள 2 வகையா பிரிக்கிறாங்க. ஒண்ணு வந்து பிரம்ம சமாஜம், பிரார்த்தனை சமாஜம், அலிகார் இயக்கம். இதை எல்லாத்தையும் பக்தி இயக்கங்கள் பக்தி இயக்கங்கள் அப்படின்னும், பக்தி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து பேஸ் பண்ணி உருவான இயக்கம் இதெல்லாம். இந்த பக்கம் ஆரிய சமாஜம், ராமகிருஷ்ண மிஷன், தியோபந்த் இயக்கம்லாம் மீட்டெடுப்பு இயக்கங்கள் அந்த மாதிரியும் பிரிக்கிறாங்க. மீட்டெடுப்புனா, ஆல்ரெடி அந்த மக்கள வந்து திரும்ப மீட்டு கொண்டு வர்றது. அந்த மாதிரி. மீட்பு இயக்கங்கள்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி 2 வகையா பிரிக்கிறது தான் இந்த இயக்கங்கள். இது எல்லாமே 19ஆம் நூற்றாண்டுல உருவானது தான். இதுல ஒவ்வொருத்தரையா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து வங்காள சீர்திருத்தங்கள். வங்காளத்துல என்னென்ன நடந்துச்சு? இந்த லெசன்ல வந்து நம்ம தமிழ்நாட்டுல நடந்தது மட்டும் பார்க்க போறது கிடையாது. ஆல் ஓவர் இந்தியாவுல நடந்த எல்லா இயக்கத்தையும் தான் பார்க்க போறோம். வங்காள சீர்திருத்தங்கள். வங்காளத்துல அதுவும் முதல்ல இந்தியாவுல சீர்திருத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உருவாக்குனவரே ராஜாராம் மோகன் ராய் தான். அதனால தான் அவர வந்து நவீன இந்தியாவின் விடிவெள்ளி அப்படின்னு சொல்றோம். நவீன இந்தியாவின் விடிவெள்ளி அப்படின்னு சொல்றோம். இவரோட காலம் வந்து ரொம்ப முக்கியம். 72லேருந்து 833 வரைக்கும் ஒரு வாட்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. அடுத்து இவரு பிரம்ம சமாஜம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்குறாரு. வருஷம் 1828ல. 1800ன்னு சொல்றோம். ஆனா 19ஆம் நூற்றாண்டுன்னு சொல்றோமே அப்படின்னா என்ன மேடம் அப்படின்னா, ஆக்சுவலா நம்மளுக்கு 19ஆம் நூற்றாண்டுன்றதுல இயர் என்ன வரும்னா, நீங்க 19னானே ஆப்ஷன்ல 1900ன்னு குடுக்கறத அடிச்சிடக்கூடாது. ஆக்சுவலா 1800லிருந்து 1801ல இருந்துன்னு வச்சுக்கோங்க. 1ல இருந்து 1899 வரைக்கும் இருக்கிறது தான் 19. 20ஆம் நூற்றாண்டுன்னு பார்த்தோம்னா, 1901ல இருந்து 0வே எடுத்துக்கோங்க. 900ல இருந்தே வந்துரும். 1999 வரைக்கும். இப்ப நம்ம இருக்கிறது எல்லாம் 21ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லுவோம். இப்படிதான் வந்து நூற்றாண்டு எப்பயுமே நீங்க கணக்கிடணும். இப்ப எங்கேயாவது ஒருத்தர் 15ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர்ன்னு சொல்றாங்கன்னா, அவர் 1400 சொச்சத்துல பிறந்திருக்காருன்னு அர்த்தம். ஓகே. இப்ப பாருங்க. வங்காள மொழியில் புலமை பெற்றவர். இது ஒண்ணும் அதிசயம் இல்ல. அவர் வங்காளத்த சேர்ந்தவரு. அதனால வங்காள மொழியில புலமை பெற்றவரா தான் இருப்பாரு. ஆனா, இத தவிர வேற என்னலாம் அவருக்கு தெரியும் அப்டின்னா, சமஸ்கிருதம், அரபு, பாரசீகம், ஆங்கிலம். இது எல்லாமே அவருக்கு எக்ஸ்ட்ராவா தெரியும். இப்ப இத எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, சமஸ்கிருதம் எஸ், அரபுனா ஏ, பாரசீகம் பி, ஆங்கிலம் இங்கிலீஷ் இ. அப்ப ஷேப் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷேப் அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இதே பாடத்துல இன்னொருத்தருக்கும் பார்ப்போம். அதுக்கு வேற மாதிரி வரும்.
பாருங்க, பொருளற்ற சமய சடங்குகளை எதிர்த்தார். காரணமே இல்லாம சும்மா மூடத்தனமா சொல்லுவாங்க இல்லையா? இது இப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாதுன்னு. அதுக்கு அர்த்தம் இல்லாம யாராவது இத பண்ணக்கூடாது, அத பண்ணக்கூடாதுன்னு சொன்னா, இவர் அத ஏத்துக்கவே மாட்டார். எதிர்க்கிறார். ஒரு கடவுள் கோட்பாடு மற்றும் உருவ வழிபாடு எதிர்ப்பு. இவரோட கோட்பாடு வந்து ஒரு கடவுள் கோட்பாடு தான். உருவ வழிபாட எதிர்த்தாரு. விதவிதமா நம்ம கடவுள்கள் பேர சொல்லி, விதவிதமா சிலைகள் செஞ்சு, உருவங்கள் வச்சு கும்பிடுறோம் இல்லையா? அத வந்து இவர் வெறுத்தாரு, எதிர்த்தாரு. கடவுள் ஒருத்தர் தான். அவர் யாருன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனா, மேல ஒரு பெரிய சக்தி இருக்கு. அது நம்மள இயக்கிக்கிட்டு இருக்கு. அப்படிங்கிற ஒரு கோட்பாடு தான் இவர் வச்சிருந்தாரு. அதே மாதிரி இந்துக்களின் மறைநூல்கள் அனைத்தும் ஒரு கடவுள் கோட்பாடு அல்லது ஒரு கடவுளை வணங்குவதை உபதேசிக்கிறது அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, இங்க கட் ஆயிருக்கு. இந்துக்களின் மறைநூல்கள் அனைத்தும் ஒரு கடவுள் கோட்பாடு அல்லது ஒரு கடவுளை வணங்குறத தான் உபதேசிக்குது. எல்லா நூல்களையும் நீங்க எடுத்துக்கிட்டாலும், கடைசியில கடவுள் ஒருவரே அப்படிங்கிற கருத்த தான் அது சொல்லுது. ஓகேவா? அதனால நம்ம வந்து அது அவரு வந்து இவர் தான், இந்த சாமி தான் அதுன்னு நம்ம வந்து பிரிக்கக் கூடாதுன்னு சொன்னவரு இவரு. உடன்கட்டை, சதி, குழந்தை திருமணம், பலதார மணம் இது எல்லாத்தையும் எதிர்த்து போராடினவரு ராஜாராம் மோகன் ராய் தான். மெயினா இந்த உடன்கட்டை ஏறுதல் இருக்கு இல்லையா? இந்த உடன்கட்டை ஏறுதலுக்கு எதிரா சட்டம் நிறைவேத்துறதுக்கு ஆளுநர் கிட்ட ஆங்கில அரசுக்கு விண்ணப்பம் தெரிவித்தவரே இவர்தான். சாரி, ஒரு சிலது இங்க கட் ஆயிருக்கு. அத நோட் பண்ணிக்கோங்க. ஆங்கில அரசுக்கு விண்ணப்பம் தெரிவித்தவர் இவர்தான். பாருங்க, சதி ஒழிப்பு சட்டம் 1829ல வில்லியம் பெண்டிங் பிரபு சதி ஒழிப்பு சட்டத்தவே கொண்டு வராரு. ராஜாராம் மோகன் ராயே கொண்டு வரல. ஏன்னா அவர் ஒன்றும் கலெக்டர் கிடையாது, இல்ல அவர் ஒன்றும் ஆட்சியாளர் கிடையாது. ஒரு சட்டத்தை கொண்டு வர அளவுக்கு அவர் ஒரு இயக்கத்தோட தலைவர். அவரோட ஃபோர்ஸ்னால, அவரோட அதிகமான வேண்டுதல்னால, கேட்டுக்கிட்டதுனால தான் வில்லியம் பெண்டிங் பிரபு இந்த சட்டத்தை கொண்டு வராரு. பாருங்க, 1828ல இவர் பிரம்ம சமாஜம் அப்படிங்கிற அமைப்பை உருவாக்குறாரு. ஒரு வருஷம் கழிச்சு 29ல வந்து என்ன ஆகுது? சதி ஒழிப்பு சட்டம் கொண்டு வராங்க. நெக்ஸ்ட் பாருங்க, 1828ல பிரம்ம சமாஜத்தை உருவாக்குனாரு இல்லையா? ஆகஸ்ட் 20ல அதே வருஷம் தான், 1828 ஆகஸ்ட் 20ல கல்கத்தாவுல ஒரு கோயில கட்டுறாரு. அதுல ஆனா கோயில் தான் அப்படின்ற இருந்தா கூட அதுக்குள்ள திருவுருவ சிலை எதுவுமே அவர் வைக்கல. சிலைகளே இல்லாத ஒரு கோவில். அந்த கோவில கட்டிட்டு, ஏன்னா இவர் தான் உருவ வழிபாட வந்து எதிர்த்தாரு இல்லையா? கடவுள் ஒருத்தர் தான் அப்படின்றத தானே இவரு கெஸ் பண்ணாரு. யாருன்னு இவரு சொல்லல. அதுவும் இல்லாம இந்த கோயில்ல என்ன பண்ணி வச்சாருன்னா, இங்கு எந்த ஒரு மதத்தையும் ஏளனமாகவோ, அவமானமாகவோ பேசக்கூடாது. அல்லது மறைமுகமாக குறிப்பிடல் ஆகாது என எழுதி வைத்தார். மறைமுகமா கூட எந்த ஒரு கோயில பத்தியும், எந்த ஒரு கடவுள பத்தியும் இங்க நீங்க பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இவர் இவ்ளோ நல்லது செஞ்சுமே இந்த பிரம்ம சமாஜம் பெருசா ஃபேமஸ் ஆகல. ஓரளவுக்கு கொஞ்ச நாள் இருந்துச்சே தவிர, அதுக்கப்புறம் டவுன் ஆயிருச்சு. அதுக்கு காரணம் என்ன அப்டின்னா, அ பாருங்க, அது இங்க குடுத்துருக்கேன் பாருங்க. கீழ்த்தட்டு மக்களை ஈர்ப்பதில் கீழ்த்தட்டு மக்களை ஈர்ப்பதில் தோல்வி அடைந்தது. அதாவது ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய ஆளுகட்ட தான் இது ரீச் ஆச்சே தவிர, ரொம்ப அடிப்படையான மக்கள் இருக்காங்கல்ல, கீழ்த்தட்டு மக்கள். அவங்கட்டலாம் இந்த பிரம்ம சமாஜம் போய் சேரவே இல்ல. அவங்களுக்கெல்லாம் இத பத்தின விழிப்புணர்வே ஏற்படுறதுக்குள்ளேயே இது வந்து டவுன் ஆயிருச்சு. டவுன் ஆயிருச்சுன்னா, ஆம் கொஞ்சம் இதா இருந்தது. அதுக்குள்ள ராஜாராம் மோகன் ராயும் இறந்துருவாரு. பாருங்க, 1833ல ராஜாராம் மோகன் ராய் உயிரிழப்பு. அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர். இந்த தேவேந்திரநாத் தாகூர் யாரு அப்டின்னா, ராஜாராம் மோகன் ராய் வந்து இறந்ததுக்கு அப்புறம், இந்த பிரம்ம சமாஜத்த எடுத்துட்டு போனவர் தான் இந்த தேவேந்திரநாத் தாகூர். 1833ல ராஜாராம் மோகன் ராய் இறக்குறாரு. தேவேந்திரநாத் தாகூர் வந்து இத ஸ்டார்ட் பண்றாரு. இவர் யாருன்னா, ரவீந்திரநாத் தாகூர் நம்ம படிக்கிறோம்ல, அவரோட அப்பா தான் இந்த தேவேந்திரநாத் தாகூர். ரவீந்திரநாத் தாகூரோட தந்தை. இந்த 1905 பார்த்தோனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது?
வங்க பிரிவினை ஞாபகம் வருதா? அந்த மாரி எங்கேயெல்லாம் இயர பார்க்குறீங்களோ, அந்தந்த இயர வந்து நீங்க சொல்லி பார்க்கணும். இந்த வருஷம் எங்கேயோ பார்த்துருக்கோமே! அப்டின்னா உங்களுக்கு மறக்கவே மறக்காது. வங்க பிரிவினை. ராஜாராம் மோகன் ராய்ன்னு கேள்விப்பட்டனே உங்களுக்கு இன்னொன்னு ஞாபகம் வந்திருக்கணும். ஆக்சுவலா. யாரு? இவரு யாரோட ஃப்ரெண்டு? 2ஆம் அக்பரோட ஃப்ரெண்டு. 2ஆம் அக்பருக்காக எந்த ஊருக்கு? லண்டனுக்கு ஓய்வூதியம் வாங்குறதுக்காக போனவரு. அங்க பிரிஸ்டல் அப்டிங்கிற இடத்துல இறந்து போயிருப்பாரு. இந்த மாதிரி நீங்க இங்க படிச்சா இங்க மட்டும் தான் அவர பார்ப்பேன்னு சொல்லக்கூடாது. அவர் சம்மந்தமா என்னெல்லாம் படிச்சிருக்கீங்களோ, அதெல்லாம் ஜஸ்ட் ஒரு தடவ மைண்டுக்குள்ள ரீகால் பண்ணி பார்த்துக்கணும். அப்பதான் அதுதான் வந்து உங்களோட செல்ஃப் ரிவிஷன். சரி. இப்ப இந்த தேவேந்திரநாத் தாகூர் பத்தி முக்கியமான குறிப்பினாலே, அவர் 4 கொள்கைகள் வச்சிருந்தாரு. நம்பிக்கை அப்டின்னா, கடவுளோட நம்பிக்கைனா எப்படி இருக்கணும்னு சொல்லி 4 கொள்கை வச்சிருந்தாரு. அதுதான் முக்கியமானது. பாருங்க, நம்பிக்கை பற்றிய 4 கொள்கைகளை முன்வைத்தார். என்னென்ன கொள்கை? ஃபர்ஸ்ட் வந்து, தொடக்கத்தில் எதுவும் இல்லை. கடவுளே அனைத்தையும் படைத்தார். அதுதான் வந்து இவர் சொன்ன ஃபர்ஸ்ட் கோட்பாடு. தொடக்கத்துல எதுவுமே கிடையாது. இந்த உலகமே இல்ல. கடவுள் தான் எல்லாத்தையும் படைச்சாருன்னு சொன்னாரு. அவரே உண்மை, ஞானம், நற்பண்பின் கடவுள். எங்கும் நிறைந்த அவருக்கு இணை யாரும் இல்லை. அது 2வது பாயிண்ட். 3வது நம் வீடு பேறு இப்பிறவி, அடுத்த பிறவி அவரை சார்ந்தது. இப்பிறவில நம்ம இருக்கிறதும் சரி, அடுத்த பிறவில நம்ம வாழப் போறதும் சரி, எல்லாமே அவரை சார்ந்தது. கடவுளை நம்புவது, நேசிப்பதிலும், விருப்பத்தை செயல்படுத்துவதிலும் உள்ளது. கடவுள நம்புறதுன்னா என்ன அர்த்தம் அப்டின்னா, கடவுள நேசிக்கணும். அவர எல்லா நேரத்திலயும் அவர் மேல நம்பிக்கை செலுத்தணும். விருப்பத்தை செயல்படுத்தணும். கடவுள் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, விருப்பம் இருக்கு, நேசம் இருக்குன்றத வெளிப்படுத்தணும். இதுதான் 4வது பாயிண்ட். இதுதான் வந்து கடவுள் சம்மந்தப்பட்ட 4 கொள்கைகளா அவர் வச்சிருந்தாரு. மத்தபடி இவர பத்தி பெருசா பாயிண்ட்ஸ் எதுவும் புக்ல இல்ல. இவருக்கு அடுத்து இதே பிரம்ம சமாஜத்த எடுத்துட்டு போனவர் யாரு அப்டின்னா, கேசவ் சந்திர சென். கேசவ் சந்திர சென் வந்து இப்ப எப்படி நம்ம இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து மிதவாதி, தீவிர தேசியவாதிகள்னு பிரிஞ்சுச்சு. அது மாதிரி இந்த பிரம்ம சமாஜமும் 2ஆ உடைய காரணமானவர் இவர்தான். கேசவ் சந்திர சென். ஏன்னா தேவேந்திரநாத் வந்து மிதவாத சீர்திருத்தவாதி. அந்த சீர்திருத்தம் பண்றதிலே ஒரு மிதவாதமான பண்றவரு. ஆனா கேசவ் சந்திர சென் அப்படி கிடையாது. எதுக்கு எடுத்தாலும் தீவிரமான சீர்திருத்தவாதியா இருந்தாரு. இவரு எப்ப இணையிறாரு? 1857ல தான் இந்த சபையிலே இணையிறாரு. ராஜாராம் மோகன் ராய் 1833லயே இறந்துட்டாரு. இவர் 57ல தான் ஜாயின்டே பண்றாரு. 57 என்ன வருஷம்? பார்த்தோனே தெரிஞ்சிரும் நம்மளுக்கு. பெருங்கிளர்ச்சி நடைபெற்ற வருஷம். அடுத்தது, ஆனா இவர் வந்து கிறிஸ்தவ மதத்தால் கவரப்பட்டார். அதன் சாரத்தை நம்பினார். இவர் வந்து பிரம்ம சமாஜத்த நடத்திக்கிட்டு மத்தவங்களுக்கு போதனை பண்ணிக்கிட்டு இருந்தா கூட, இவர் ஒரு பக்கம் கிறிஸ்டியானிட்டிய வந்து நம்புனாரு. அதோட மெசேஜ் அவங்களோட கருத்துக்களை எல்லாம் இவர் விரும்பினாரு. அத ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாரு. இதனால என்ன ஆகுதுன்னா, 1886ல பிரம்ம சமாஜம் பிளவுபட்டது. இது ரொம்ப முக்கியமானது. பிரம்ம சமாஜம் பிளவுற்ற வருஷம் எதுன்னு கேட்பாங்க. 86. எப்படி உடையுது? 3 தான் உடையுது. பிரம்ம சமாஜம். நாத் தாகூர ஃபாலோ பண்றவங்க எல்லாம் ஆதி பிரம்ம சமாஜமாவும், கேசவ் சந்திர சென்ன ஃபாலோ பண்றவங்கலாம் இந்தியாவின் பிரம்ம சமாஜம் அப்படிங்கிற பேர்லயும், இது 2 பேருமே வேணாம் அப்படின்னு தனியா ஒரு ரிமைனிங் பீப்பிள்ஸ் இருந்திருப்பாங்க இல்லையா? அவங்கலாம் சாதாரண சமாஜம் அப்படிங்கிற பேர்லயும் உடைய ஆரம்பிச்சது பிரம்ம சமாஜம். ஏன் இந்த கேசவ சுந்தர சென்ன விட்டும் இந்த சாதாரண மக்கள் தனியா ஒரு சமாஜம் உருவாச்சு அப்படின்னா, கேசவ சுந்தர சென் என்ன பண்ணியிருப்பாரா, அவரோட 14 வயது மகளை இந்திய இளவரசனுக்கு திருமணம் செய்து வைத்திருப்பார். 14 வயசுலயே அவரோட குழந்தைய வந்து பெரிய இளவரசன் அப்படிங்கிறதுக்காக கல்யாணம் பண்ணி குடுத்துருவாரு. அப்ப இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, இவர ஃபாலோ பண்ணிட்டு இருந்தவங்க எல்லாம் இவர வெறுத்துடுறாங்க. ஏன் அப்படின்னா, இவங்களோட கொள்கையே நம்ம என்ன படிச்சோம்? உடன்கட்டை, குழந்தை திருமணம், பலதார மணம். இது எல்லாத்தையுமே எதுக்கணும்ன்றது தான் இவங்களோட கொள்கையே. குழந்தை திருமணம் பண்ணவே கூடாதுன்றது. ஆனா அவரு அதுக்கு ஒரு தலைவரா இருந்துகிட்டு, அவரோட பொண்ணுக்கே 14 வயசுல கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாரு. அதனால இவர்ட்ட இருந்து பிரிஞ்சு, அந்தவங்க சாதாரண சமாஜம்ங்கிற அமைப்ப உருவாக்கி இன்னொரு குரூப்பா மாறிருவாங்க. இந்த சாதாரண சமாஜம் வந்து என்ன பண்ணாங்கன்னா, இந்த கிறிஸ்தவ எதிர்ப்பு மனப்பான்ப வந்து அவங்க உருவாக்குனாங்க. இவர் வந்து கிறிஸ்டியானிட்டில போனதுனால தான் இந்த மாதிரி பண்ணிட்டாருன்னு அவங்க நெனச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கிறிஸ்தவத்துக்கு எதிரா வந்து இவங்கலாம் வந்து பிரச்சாரம் இதுகெல்லாம் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க.
அடுத்தது இவருக்கு அடுத்து இந்த பிரம்ம சமாஜத்தை எடுத்துட்டு போனவர் யாரு அப்படின்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமானவரு ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். இவர்தான் வந்து இதுக்கு அடுத்து எடுத்துட்டு போனவரு. பாருங்க, ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் வந்து 1820ல இருந்து 91 வரைக்கும் அவர் வாழ்ந்த காலங்கள். இந்து மறை நூல்களே முற்போக்கானவை. நம்ம இதுல இந்துக்கள்ல வந்து மறை நூல்கள் இருக்கும்ல, அந்த காலத்துல வேத நூல்கள். அந்த நூல்கள் தான் எல்லாத்துக்கும் முதன்மையானது அப்படின்னு சொன்னாரு. மறைநூல்களில் இருந்து சான்றுகளை முன்வைத்தார். அதுக்கு அவர் சொல்ற ஒவ்வொரு கருத்துக்கும் சான்றுகள மறைநூல்ல இருந்தே எடுத்து மக்களுக்கு முன்வைத்தாரு. தனது கருத்துக்களுக்கு ஆதரவாக சிறு நூல்களை வெளியிட்டார். அவர் சொல்ற கருத்த எல்லாமே நிரூபிக்கும் வகையில அதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இவரே நூல்களையும் வெளியிடுறாரு. அப்புறம் நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி என அழைக்கப்பட்டவர் யாருன்னு கேட்டா, ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் தான். இதுவரைக்கும் 2, 3 வாட்டி எக்ஸாம்ல கேட்டுட்டாங்க. வங்காள உரைநடையின் முன்னோடி வந்து ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். நெக்ஸ்ட் 1856ல விதவைகள் மறுமண சட்டம் முதல்ல வருது. 1856. நான் இது கூட உங்களுக்கு சேர்த்து சொல்றேன். 856னா விதவைகள் மறுமணம். 1956னா மாநில மறுசீரமைப்பு சட்டம். நீங்க ஏற்கனவே படிச்சிருப்போம் நம்ம பாலிட்டில. மாநில மறுசீரமைப்பு. பாருங்க, இதுவும் மறுமணம், இதுவும் மறுசீரமைப்பு. அப்ப 100 வருஷத்துக்கு முன்னாடி இது 1856னாலும் மறுமண சட்டம், விதவைகள் மறுமண சட்டம். 1956னாலும் மாநில மறுசீரமைப்பு. இது மறுன்னு வருது, வச்சுக்கோங்க. 2மே முக்கியமான வருஷம் தான். அதுக்கப்புறம் 1860ல தான் முதல்ல திருமண வயது சட்டம் கொண்டு வராங்க. எந்த வயசுல தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்? எந்த வயசுல வச்சாலும் பிரச்சனை வருதே அப்படின் போது கவர்மெண்ட்டே ஒரு திருமண வயது சட்டம் கொண்டு வராங்க. இந்த திருமண வயது சட்டத்தை கொண்டு வரதுக்கு முக்கிய காரணமா இருந்தவரே வித்யாசாகர் தான். கவர்மெண்ட்டே ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணுப்பான். ஒரு சில பேர் 3 வயசுல 5 வயசுல கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் 10 வயசுல 12 வயசுல இருக்குன்னு சொல்லவும், இந்த ஃபர்ஸ்ட் 1860ல திருமண வயது சட்டம் 10ன்னு சொல்றாங்க. அதுவே ரொம்ப கம்மி தான். அப்படி பார்க்கும்போது சென் 14 வயசுல தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு பொண்ண. அடுத்தது 1891ல ஒரு திருமண வயது சட்டம் வருது. அதுல திருமண வயதை வந்து 12ஆ உயர்த்துறாங்க. 1925ல ஒரு திருமண வயது சட்டம் வருது. அதுல 13ஆ உயர்த்துறாங்க. சரியா? இப்போ 1929ல கடைசியா திருமண வயது ஒப்புதல் கமிட்டி அப்படிங்கிற ஒரு கமிட்டியும் உருவாச்சு. இந்த திருமண வயதுகளை அந்தந்த இத வச்சுதான் இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஆண்களுக்கு பெண்களுக்கும் திருமண வயதை வந்து 21ன்னு இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் உயர்த்தியிருக்கு. இன்னும் அது முழுசா சட்டம் ஆயிருச்சான்னு தெரியல. பட் வந்து 18 வயசு வேண்டாம், 21 வயசு தான் வந்து பெண்களுக்கும். 2 பேருக்குமே 21 இல்ல ஆணுக்கு 23 இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. பட் பெண்களோட இதை வந்து உயர்த்த போறாங்க. பாஸ் பண்ணிட்டாங்க பில்லு. பட் அத வந்து இன்னும் இதுக்கு வரல, நடைமுறைக்கு வரல. இப்ப இந்த 1925 பார்த்த உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? வரணும் அப்படி. என்ன மேடம் அத படிக்கும்போது இத கேட்குறீங்க நீங்க அப்படின்னா, அந்த மாரி ஒவ்வொரு இடத்துலயும் உங்களுக்கு ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சுயமரியாதை இயக்கம். சுயமரியாதை இயக்கம் ஆரம்பிச்சார்ல பெரியாரு. அது 1925ல தானே? ஓகே. அதே மாரி 1929 என்ன பார்த்தோம்? திருமண வயது ஒப்புதல் கமிட்டி. அதே இது 1829னா சதி ஒழிப்பு சட்டம் வில்லியம் பெண்டிங் பிரபு. நீங்க இந்த மாதிரி வைக்கணும். 100 வருஷத்துக்கு முன்னாடி 1869னா காந்தி பிறந்தாரு. 1969னா தமிழ்நாடு வந்து தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றம் ஆச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு 100 வருஷத்தையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். 10 வருஷத்தை கனெக்ட் பண்ணிக்கலாம். உங்களோட விருப்பம். ஆனா ஏதாவது ஒரு லிங்க் வச்சு மைண்டை ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து பிரம்ம சமாஜம். இது வரைக்கும் பார்த்த எல்லாமே பிரம்ம சமாஜம் தான். ராஜாராம் மோகன் ராய் ஆரம்பிச்சு வைக்கிறாரு. அடுத்து தேவேந்திரநாத், அடுத்து கேசவ் சந்திர சென், அடுத்து ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர்லாம் இதை வரிசையா எடுத்துட்டு போறாங்க அடுத்தடுத்து. அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து பிரார்த்தனை சமாஜம். பிரார்த்தனை சமாஜம்
பிரம்ம சமாஜத்திற்கு இணையான ஒரு அமைப்பு தான் இந்த பிரார்த்தனை சமாஜம். பிரம்ம சமாஜம் என்னெல்லாம் சொல்லுச்சோ கருத்துக்கள், அத சப்போர்ட் பண்ற விதமா, அது வந்து கொஞ்சம் டவுன் ஆயிட்டதுனால, அதே கருத்துக்கள எடுத்து அடுத்து உருவானது தான் பிரார்த்தனை சமாஜம். 1867ல பிரார்த்தனை சமாஜம் வந்து உருவாகுது. எங்கன்னா, மும்பைல. எங்க உருவாக்குனாங்கன்னா, மும்பைல ஆத்மாராம் பாண்டுரங் அப்படிங்கிறவர் தான் உருவாக்குறாரு. இவரோட காலம் 825லேருந்து 98 வரைக்கும். இதுல 2 முக்கியமான உறுப்பினர்கள் இருந்தாங்க. அது யாருன்னா, ஆர்.சி. பண்டர்கர், எம்.ஜி. ரானடே. மகாகோவிந்த் ரானடேன்னு சொல்லுவாங்க இல்லையா? எம்.ஜி. மகாதேவ் கோவிந்த் ரானடே தான் ஃபுல் ஃபார்ம். எம்.ஜி. ரானடே, நீதிபதி ரானடே எப்படி சொன்னாலும் ஒண்ணுதான். இந்த எம்.ஜி. ரானடே இதுல ரொம்ப நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாரு. மகாதேவ் கோவிந்த் ரானடே இவர் ஒரு நீதிபதி. 1842ல இருந்து 1901 வரைக்கும் வாழ்ந்தவரு. இவர் காலத்துல விதவை மறுமண சங்கம் அப்படிங்கிற ஒரு சங்கத்தை உருவாக்கியிருப்பாரு. விதவை மறுமண சங்கம். அது வந்து வருஷம் 1861. இந்த 3மே ரொம்ப முக்கியமானதுப்பா. நோட் பண்ணிக்கோங்க. விதவை மறுமண சங்கம் உருவாகுனது. விதவை மறுமண சட்டம் வேற. இப்பதான் நான் சொன்னேன். விதவைகள் மறுமண சட்டம் 1856ல கொண்டு வந்தாங்க அப்படின்னு. இது விதவை மறுமண சங்கம் 61. பூனே சார்வஜனிக் சபா 1870. தக்கான கல்விக் கழகம் 1884. இது இந்த கழகம். கழகம்னா இயக்கம், அமைப்பு. இந்த கழகம்னா என்னது? தக்கான கழகம்னு ஒண்ணு படிப்போம். இது வந்து கிளர்ச்சி. இந்த கிளர்ச்சி அப்ப என்ன கழகம் கேட்குறாங்கன்றத தெளிவா கொஸ்டின்ல பார்த்துக்கோங்க. தக்கான கல்வி கழகம்னா எம்.ஜி. ரானடே உருவாகுனது 84. அதே இது தக்கான கழகம். இங்கேயே கூட நீங்க எழுதிக்கங்க. தக்கான கழகம். கழகம் அப்படின்னா வருஷம் 1875 வரும். இந்த வருஷம் எங்க பார்த்திருக்கோம்? இந்த வருஷம் 1884 சென்னை மகாஜன சபை உருவாச்சுன்னு படிச்சிருக்கோம் இல்லையா? சென்னை மகாஜன சபை. உங்களுக்கு மறந்துரும்னா திரும்ப திரும்ப இந்த நோட்ஸ் எடுக்குறீங்கல்ல, இது பக்கத்துலயும் இந்த பாடத்துக்குரிய நோட்ஸ் எல்லாம் வேற ஒரு கலர் பென்லயும், இந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட் எல்லாம் பிராக்கெட்ல பென்சில்லயோ, வேற கலர் பென்லயோ எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஜோதிபா பூலே. இவர் வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் மற்றும் பெண்களுக்காக போராடினவங்க தான் இந்த ஜோதிபா பூலே. இவங்க எழுதின புத்தகம் தான் குலாம் கிரி. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடிக்கடி கேட்ட கொஸ்டின். ஜோதிபா பூலே எழுதின புத்தகத்து பேர் என்னன்னு கேட்பாங்க. குலாம்கிரிங்கிற புத்தகத்தை எழுதினது யாருன்னு கேட்பாங்க. அந்த குலாம்கிரிக்கு என்ன அர்த்தம்னு கேட்பாங்க. அடிமைத்தனம். பாருங்க, ஜாதியற்ற ஏற்றத்தாழ்வுகளை கண்டனம் செய்தது. ஜாதிய ஏற்றத்தாழ்வுகளை சாரி ஜாதிய ஏற்றத்தாழ்வுகளை கண்டனம் செய்தது. ஜாதி அடிப்படையில யாராவது வந்து இந்த மாதிரி பண்ணா அதை வந்து தடுக்கிறதுக்காக எழுதப்பட்ட புத்தகம் தான் இந்த புத்தகமே. இது வந்து ஜோதிபா பூலே பத்தினது. நெக்ஸ்ட் இந்து புத்தெழுச்சி இயக்கம். இந்து சமயத்தை சார்ந்த புத்தெழுச்சி இயக்கங்கள் எது அப்படிங்கறது பார்க்க போறோம். அதாவது ஆரிய சமாஜம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஆரிய சமாஜம். இது ரொம்ப முக்கியமானது. 1875ல. இப்பதான் தக்கான கழகமும் 1875 தான் பார்த்தோம். இதுவும் 1875 தான். இது யாரால ஆரம்பிக்கப்பட்டுச்சு அப்படின்னா தயானந்த சரஸ்வதியால ஆரம்பிக்கப்பட்டது தான் இது. எங்க அப்படின்னா பஞ்சாப்ல. இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல நம்ம பிரார்த்தனை சமாஜம் மும்பைல ஆரம்பிச்சாங்கன்னு. இது வந்து பஞ்சாப்ல ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பு. இவர் வந்து சத்யார்த்த பிரகாஷ் அப்படிங்கிற ஒரு நூலை எழுதியிருந்தாரு. இது அடிக்கடி கேட்ட ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். சத்யார்த்த பிரகாஷ்ங்கிற நூலை எழுதுனது யாருன்னு கேட்பாங்க. இல்ல தயானந்த சரஸ்வதி எழுதின நூல் எதுன்னு கேட்பாங்க. அடுத்தது இவரோட கோட்பாடுகள்லாம் என்ன அப்படின்னா, ஒரு கடவுள் வழிபாடு, உருவ வழிபாட்டை நிராகரித்தல். அதே மாதிரி தான் ராஜாராம் மோகன் ராய் சொன்னாரு இல்லையா? அதுக்கு ரிலேட்டடா தான் இவரும் பண்ணியிருக்காரு. ஒரு கடவுள் கோட்பாடு, உருவ வழிபாடு கிடையாதுன்னு இருக்காரு. பிராமணர்களோட டாமினேஷனையும் மூட பழக்கத்தையும் தடுத்தாரு. புராண இலக்கியங்களை மறுத்தல். இது எல்லாமே ரொம்ப புராண இலக்கியங்கள்ல சொன்ன ஒரு சில விஷயங்களையும் மறுத்து சொன்னதுதான் இவரோட கொள்கைகள். மெயினா இவர் சொன்ன முக்கியமான ஒரு கொட்டேஷன் என்ன அப்படின்னா, வேதங்களுக்கு திரும்புவோம் அப்படின்னு சொல்லுவார். கோ பேக் டு வேதாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நிறைய இடத்துல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது திரும்ப அந்த பழைய வேத காலங்கள் இருக்கு இல்லையா? அந்த வேத காலங்களுக்கு போணும். அதுலதான் எல்லா கருத்துக்களும் சரியா சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னு சொன்னவர் தான் இவரு. கோ பேக் டு வேதாஸ் அப்படின்னு சொன்னவர்.
அடுத்தது இவரோட குறிக்கோள் வந்து எதிர்மத மாற்றம். எதிர்மத மாற்றம் அல்லது சுத்தி இயக்கம் அப்படின்னு சொல்லலாம். சுத்தி இயக்கம்னா என்ன அப்படின்னா, ஆல்ரெடி இந்து மதத்துல இருந்து இஸ்லாமிய மதத்துக்கோ, இல்ல கிறிஸ்தவ மதத்துக்கோ மதம் மாறி இருப்பாங்க இல்லையா? அவங்களையெல்லாம் மீண்டும் இந்துக்களாக மாத்துற இயக்கத்துக்கு பேரு தான் சுத்தி இயக்கம். இல்ல எதிர்மத மாற்றம் சொல்லலாம். 2ம் ஒரே அர்த்தம் தான். சுத்தி என்ற சுத்திகரிப்புச் சடங்கு. சுத்தினா அவங்கள சுத்தம் பண்ணி திரும்ப நம்ம இதுக்கு கொண்டு வர்றது அப்படிங்கிற அர்த்தத்துல இவர் வந்து பண்ணியிருக்காரு. சுத்தி இயக்கத்தை ஆரம்பிச்சது யாரு? அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல சுத்தினா என்ன அர்த்தம்னு கேட்பாங்க. சுத்திகரிப்பு சடங்கு. இவர் இது மட்டும் இல்ல, பல தயானந்தா ஆங்கிலோ வேத பள்ளிகளையும், கல்லூரிகளையும் நிறுவியது. எது? இந்த ஆரிய சமாஜ அமைப்பு. தயானந்த ஆங்கிலோ வேத பள்ளி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, டிஏவி ஸ்கூல் அப்படின்னு இப்பயும் நெறைய இடத்துல இருக்கு. டிஏவி ஸ்கூல்ஸ். டிஏவி அதாவது தயானந்தா ஆங்கிலோ ஆங்கிலோ வேதிக் ஸ்கூல்ஸ். அதான் டிஏவி ஸ்கூல். ஓகேவா? இவர் காலத்துல உருவாக்கப்பட்டது தான் இந்த டிஏவி ஸ்கூல். இதுக்கு அப்புறம் இதுலயும் எப்படி அங்க சென் வந்து பிரிச்சாரோ பிரம்ம சமாஜத்த, அதே மாரி இங்கேயும் ஒருத்தர் வருவார். பாருங்க 1893ல தூய்மை கோட்பாடு அப்படிங்கிற ஒரு முரண்பாட்டால இந்த அமைப்பு 2ஆ பிரியுது. இதுவும் பிளவுபட்ட வருஷம் ரொம்ப முக்கியம். இது மட்டும் இல்லாம இந்த வருஷம் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் 3 முக்கியமானவங்க நாடு விட்டு நாடு போயிருப்பாங்க. காந்தி வந்து தென்னாப்பிரிக்கா போன வருஷம். அன்னி பெசன்ட் வந்து அவங்க அயர்லாந்துலேருந்து இந்தியாவுக்கு வந்த வருஷம். அதே மாதிரி விவேகானந்தர் வந்து சிகாகோவுக்கு அந்த பேச்சு நடத்துறதுக்காக போன வருஷம். சரி. அது கூட இப்ப நீங்க வந்து இதையும் சேர்த்துக்கலாம். ஆரிய சமாஜம் 2ஆ பிளவுபட்ட வருஷம் அப்படிங்கிறதையும் கூட சேர்த்துக்கோங்க. இந்த தயானந்தருக்கு பின்னாடி வந்தவர் தான் ஸ்ரத்தானந்தா. ஸ்ரத்தானந்தான்றவர் தான் அடுத்து இந்த ஆரிய சமாஜத்த எடுத்து நடத்திட்டு போறாரு. ஆனா இவரு வந்து அ தயானந்த சரஸ்வதியோட கோட்பாடுலருந்து கொஞ்சம் மாறி இருந்தாரு. இவரோட காலம் 1857லிருந்து 1926 வரைக்கும் டிஏவி பள்ளிகளை புறக்கணித்தார். இவர் வந்து அதுல அதுல முழுக்க முழுக்க அந்த அம் இந்த மாதிரி கொஞ்சம் மேற்கத்திய சிந்தனைகளுக்கு முக்கியத்துவம் குடுக்கிறதா இருந்துச்சு. மேற்கத்திய சிந்தனைகளுக்கு அதாவது ஆங்கில கல்வி இந்த மாதிரி சிந்தனைகளுக்கு வந்து முக்கியத்துவம் குடுக்குற மாரி இருந்ததுனால, இவர் டிஏவி ஸ்கூல் எல்லாம் புறக்கணிச்சுட்டு 1900லேருந்து பல குருகுலங்கள நிறுவுறாரு. அதாவது குருகுலம் அந்த காலத்துல இருந்துச்சு இல்லையா? குருகுல கல்வின்னு சொல்லி. அந்த மாதிரி கல்வியல வந்து கொண்டு வராரு. வேத கல்விக்கு முக்கியத்துவம் குடுக்குற மாதிரி கல்விய மாத்துனாரு. டிஏவிய வந்து மாத்திட்டு கல்விய இப்படி கொண்டு வந்தவர் தான் ஸ்ரத்தானந்தா. இதோட ஆரிய சமாஜம் முடிஞ்சுச்சு. தயானந்த சரஸ்வதி ஆரம்பிக்கிறாரு. சத்யார்த்த பிரகாசன்ற நூல் எழுதுறாரு. அவரு ஒரு சிற்பி ராஜாராம் மோகன் ராய் சொன்ன மாதிரியே சில கடவுள் சம்மந்தப்பட்ட கோட்பாடுகள வந்து முன்வைக்கிறாரு. சுத்தி இயக்கத்த ஆரம்பிக்கிறாரு. டிஏவி ஸ்கூல் ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்த ஸ்ரத்தானந்தா அதெல்லாம் மூடிட்டு குருகுல கல்விய கொண்டு வராரு. அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர். ராமகிருஷ்ண பரமஹம்சர பத்தி பார்க்குறோம். இவர் வந்து 1836லேருந்து 886 வரைக்கும் இருந்தவரு. கல்கத்தாவிற்கு அருகே தக்ஷிணேஸ்வரம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல அர்ச்சகரா இருந்தாரு. ஊர்ல வந்து அர்ச்சகரா இருக்காரு. பஜனை பாடல்களை மனமுருகி பாடுபவர். கடவுளுக்கு வந்து பூஜை பண்ற ஒரு அர்ச்சகர் தான் இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர். அதுவும் மெயினா காளியோட தீவிர பக்தர். இவரோட பேர்ல தான் ராமகிருஷ்ணா மிஷன் அப்படிங்கிற ஒரு ராமகிருஷ்ணா மிஷன் இப்ப வரைக்கும் இருக்கு. மெயினா அது எங்க இருக்குன்னா, பேலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்கு. பேலூர் மடம். அந்த பேலூர் மடம் எங்க இருக்குன்னா, வங்காளத்துல இருக்கு. வங்காளத்துல பேலூர் மடம் அப்படிங்கிற இடத்துல ராமகிருஷ்ண பரமஹம்சர் பேர்ல ஒரு மிஷனே இருக்கு. இவரு ஒரு நார்மலான அர்ச்சகர் தான். காளியோட தீவிர பக்தர். இவரு என்ன சொன்னாரு அப்படின்னா, "ஜீவன் என்பது சிவன். இந்த உடம்பே கடவுள் தான். சிவன் தான். கடவுள் தான் வந்து நம்ம உடம்புல உயிரா இருக்காரு. வாழ்கின்ற அனைத்து உயிர்களும் இறைவனே அப்படின்னு சொன்னாரு. இரக்கம் தேவையில்லை, சேவையே தேவை. கடவுள் பக்தினா, நீ வந்து கஷ்டப்படுறவங்கள பார்த்து இரக்கப்படுறது முக்கியம் கிடையாது. அவங்களுக்கு சேவை பண்ணு. கடவுள பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னாரு. மனிதர்களுக்கு செய்யப்படும் சேவையே கடவுளுக்கு செய்யப்படும் சேவையாகும் அப்படின்னு சொன்னாரு.
இது எல்லாமே ராமகிருஷ்ண பரமஹம்சரோட கொட்டேஷன்ஸ். இந்த ராமகிருஷ்ணா மிஷன் இவர் பேர்ல மிஷன் யார் உருவாக்குனா? இவரே உருவாக்குனாரா? அப்படின்னு கேட்டா, இவர் உருவாக்கல. இவரோட சீடரான சுவாமி விவேகானந்தர் உருவாக்குனது தான் இந்த ராமகிருஷ்ணா மிஷன். பாருங்க 1897 இது. 97ல ராமகிருஷ்ண பரமஹம்சர் 86ல இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் 97ல அவரோட முதன்மை சீடரா இருந்த சுவாமி விவேகானந்தர் இந்த மிஷன, அதாவது மிஷன்னால என்னன்னா ட்ரஸ்ட் மாதிரி ஆரம்பிக்கிறாரு. ராமகிருஷ்ணா மிஷனை நிறுவியவர் இவர்தான். இது மேக்சிமம் எப்படின்னா கிறிஸ்டியானிட்டியை பேஸ் பண்ணி உருவாக்கப்பட்ட ஒரு மிஷன். எப்படி கேசவ் சந்திரசன் கிறிஸ்டியானிட்டியை ஃபாலோ பண்ணாரோ அதே மாதிரி ராமகிருஷ்ணா மிஷனும் கிறிஸ்டியானிட்டியை பேஸ் பண்ண ஒண்ணுதான். கல்வி பணி, நிவாரண பணி, சமூக பணி 3மே பண்ணாங்க அவங்க. கல்வி பணி எல்லாம் பண்ணல அப்படின்னு ஒரு தடவை ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்திருந்தாங்க. இல்ல, அவங்க எல்லாமே பண்ணாங்க. ராமகிருஷ்ணா மிஷன் காலேஜ், யூனிவர்சிட்டிஸ் நிறைய இருக்கு இப்ப கூட. சரி, அப்ப இந்த சுவாமி விவேகானந்தரை பத்தி பார்க்கணும் இல்லையா? அவர்தான் இந்த மிஷனே ஆரம்பிச்சாரு அப்படின்னும் போது அவரை பத்தியும் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். சுவாமி விவேகானந்தர் ஆல்ரெடி நமக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கும். இவரோட இயற்பெயர் நரேந்திரநாத் தத்தா. 1863ல இருந்து 1902 வரைக்கும் வாழ்ந்தவர். பரமஹம்சரோட முதன்மையான சீடர். இவருக்கு சீடர் யாருன்னு சொல்லலாம்? இவங்க கிட்ட ஒருத்தவங்க சீடரா இருக்க ஆசைப்பட்டு சேர்ந்திருந்தாங்க. யாருன்னா சகோதரி நிவேதிதா. சிஸ்டர் நிவேதிதானே சொல்லுவாங்க. நிவேதிதா. பரமஹம்சரோட சீடர் விவேகானந்தர். விவேகானந்தரோட சீடர் நிவேதிதா. அடுத்தது, இளைஞர்களுக்கு அறைக்கூவல் விடுத்தார். அறைக்கூவல்னா என்னன்னா, என் கூட சேர்ந்து நீங்க கலந்துக்கோங்க இந்த இதெல்லாம் எல்லாத்துலயும், மாநாடுகள்ல, கூட்டங்கள்னு சொல்லி எல்லாத்தையும் இளைஞர்களை ஒண்ணு சேர்த்தாரு. 1893ல சிக்காகோ உலக சமய மாநாட்டுல கலந்துக்கிட்டாரு. பாருங்க, 63ல தான் பிறக்குறாரு. 93ல அமெரிக்காவுக்கு போய் சிக்காகோ மாநாட்டுல அதுவும் எல்லாரையும் மெய் மறக்கிற அளவுக்கு ஒரு ஸ்பீச்சை கொடுக்குற அளவுக்கு எவ்வளவு திறமையானவரா இருந்திருப்பார். இன்னைக்கே நம்மளுக்கு ஒரு தெரியாதவங்க முன்னாடி பேசுறதுக்கு, ஒரு ஆள் முன்னாடி பேசுறதுக்கே வாயெல்லாம் நடுங்குது, ஒளருது. ஆனா இவர் அந்த காலத்துல அமெரிக்கா போய் அங்கேயும் உலக சமய மாநாடு, மிகப்பெரிய மாநாட்டுல பேசணும் பாருங்க 30 வயசுல. ஓகே, சுதேசி இயக்கத்தின் போது இளைஞர்களின் பலர் இவரால் ஊக்கம் பெற்றனர். இந்த சுதேசி இயக்கத்தப்ப பல இளைஞர்களை விடுதலை உணர்ச்சி தூண்டி நாட்டுக்காக உயிரை தியாகம் பண்ண வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டது இவர்தான். நிறைய இளைஞர்களுக்கு இவர் ரோல் மாடலா இருந்தாரு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பிரம்மஞான இயக்கம். பிரம்மஞான சபை அப்படின்னாலே நீங்க அன்னி-பெசன்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா அன்னி-பெசன்ட் தான் இதை முத இந்த இயக்கத்தை ஆரம்பிச்சாங்களான்னா கிடையாது. பிரம்மஞான சபை முத ஆரம்பிச்சது H.P. பிளவாட்ஸ்கி அவங்களும் H.S. ஆல்காட் அப்படிங்கிற 2 பேரும் சேர்ந்து தான் இந்த பிரம்மஞான சபையை ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல 1875ல அமெரிக்காவுல தான் இதை நிறுவனாங்க. 1886ல சென்னை அடையாருக்கு இதை மாத்திட்டாங்க. அதை அடையாருக்கு மாத்தினாங்க. இந்த சபை செவ்வியல் நூல்களை, குறிப்பாக உபநிடதங்கள், பகவத்கீதை ஆகியவற்றை படிப்பதற்கு உற்சாகம் ஊட்டியது. பௌத்தம் புத்துயிர் பெறுவதில் பிரம்மஞான சபை முக்கிய பங்கு ஆற்றியது. இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்டாங்க. பௌத்தம் புத்துயிர் பெறுறதுக்கு முக்கிய பங்காற்றின இயக்கம் எதுன்னு கேட்டா பிரம்மஞான சபைனாலும் பிரம்மஞான இயக்கம்னாலும் ஒண்ணுதான். அப்ப என்ன ஆகுது? H.P. பிளவாட்ஸ்கியும் H.S. ஆல்காட்டும் தான் இதை ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகும்னா, இந்த அமைப்புக்கு ஒரு உறுப்பினரா தான் அயர்லாந்துல இருந்து அன்னி-பெசன்ட் வருவாங்க. அன்னி-பெசன்ட்டின் பங்களிப்பு இதுல என்ன அப்படின்னா, அயர்லாந்துல இருந்து அன்னி-பெசன்ட் இங்க ஒரு உறுப்பினரா வர்றாங்க. கொஞ்ச நாள் இருந்ததுக்கு அப்புறம் ஆல்காட் இறந்து போயிடுறாரு. ஆல்காட்டின் மறைவுக்கு பின்னர் அன்னி-பெசன்ட் அதுக்கப்புறம் தான் தலைவராகிறாங்க. இவர் தன்னாட்சி இயக்கம் சம்பந்தப்பட்ட சங்கம் அமைச்சாரு. இந்தியாவுக்கு தன்னாட்சி வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப குறிக்கோளா இருந்தாரு. இவங்க மட்டும் இல்ல, தன்னாட்சி இயக்கத்தை நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். தன்னாட்சி இயக்கத்தை இவங்களுக்கு முன்னாடியே திலகர் மும்பைல ஆரம்பிச்சிருப்பாரு. ஃபர்ஸ்ட் இந்தியாவுல தன்னாட்சி இயக்கத்தை உருவாக்குனது யாருன்னு கேட்டா நீங்க திலகர்னு தான் சொல்லணும், மும்பைல. அதுக்கப்புறம் தான் இவங்க சென்னையில அன்னி-பெசன்ட் தன்னாட்சி இயக்கத்தை ஆரம்பிச்சிருப்பாங்க.
அந்த தன்னாட்சி இயக்க கருத்துக்கள வந்து மக்கள் கிட்ட பரப்புறதுக்கும், அந்த பிரம்மஞான சபையான அதோட கருத்துக்கள வந்து வெளிய கொண்டு வரதுக்குமாக அவங்க ஆரம்பிக்கப்பட்ட பத்திரிகைகள் தான் நியூ இந்தியா காமன்வீல். இது அடிக்கடி கேட்கிறது. நியூ இந்தியா வந்து 1914ல, காமன்வீல் வந்து 1915ல உருவானது. இது வந்து ஒரு பருவ இதழ். அதாவது சீசன் டைம்ல மட்டும் வரும் இல்லையா? அந்த மாதிரி மேகசின். ஆனா, இது வந்து காமன்வீல்ன்றது ஒரு நாளிதழ். டெய்லி நியூஸ் பேப்பர். இது மட்டும் இல்லாம 2 நூல் வேற எழுதியிருப்பாங்கன்னு நம்ம சொல்லுவோம். 2 புத்தகம். 1915ல ஹவ் இந்தியா ராட் ஃபார் ஃப்ரீடம். இந்தியா வந்து சுதந்திரம் பெற எவ்வளவு துயருற்றது அப்படிங்கிற ஒரு நூலும், இந்தியா த நேஷன் அப்படிங்கிறது, இந்தியா ஒரு தேசம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தையும் இவங்க எழுதியிருப்பாங்க. இதுவரைக்கும் இந்த லெசனோட ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சது. இதுல இன்னும் ஒரு பார்ட் இருக்கு. இன்னமும் பாயிண்ட்ஸ் இருக்கு நெறையா. ஏன்னா இது முக்கியமான லெசன் வேற. அதனால செகண்ட் பார்ட்ல இதோட ரிமைனிங் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். பாயிண்ட்ஸ் எந்த பாயிண்ட்ஸுமே மிஸ் பண்ணாம நோட் பண்ணிக்கோங்க. இதோட இன்னொரு பார்ட்டோட இந்த லெசன் முடிஞ்சிரும். அந்த பார்ட் முடியும்போது இதுல நெறைய வருஷங்கள் வரும்பா. அந்த வருஷங்கள் வந்து ரிப்பீட் ஆகும். நெறைய வருஷங்கள் ரிப்பீட் ஆகும். அதெல்லாம் இப்போ ஒரு வருஷம்னு எடுத்துக்கிட்டா, அந்த ஒரு வருஷத்துல என்னென்னலாம் நடந்துச்சுன்றத கம்பைன் பண்ணி உங்களுக்கு அடுத்த பார்ட் முடியும்போது உங்களுக்கு நான் சேர்த்து குடுக்குறேன் அதுல. அந்த வீடியோலயே நான் லாஸ்ட்ல சொல்லுவேன். இந்தந்த வருஷம்லாம் இப்ப 1875லயே நம்ம 3 விஷயம் பார்த்துட்டோம். 1886லயேவும் பிளவுபட்டது பார்த்தோம். அடையாருக்கு வந்து இத மாத்துனத பார்த்தோம். இந்த மாதிரி வருஷங்கள் ஒரே வருஷங்கள்ல வேற வேற இது நடந்திருக்கும். இந்த ஒரே லெசன்லயே ரிப்பீட் ஆகும் இயர்ஸ் எல்லாம். அது எல்லாமே கம்பைன் பண்ணி உங்களுக்கு நான் குடுக்குறேன். ஓகே, திரும்ப செகண்ட் பார்ட்ல உங்கள மீட் பண்றேன். தேங்க் யூ. பை.